வெல்கம் டு பரதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம பரதீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கர்ல தான் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். குக்கர் நல்லா காயிட்டோம். 50 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்க, 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உங்களை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கணும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப கீரை 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை நல்லா போகணும். நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டாங்க, கீழே அடி பிடிக்காம. நல்லா இறையறே கிண்டி விட்டே இருங்க, இப்பதான் அடி பிடிக்காம நல்லா வரும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 50 கிராம் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலா பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 1/2 kg அளவுக்கு நல்லா சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். கலந்து விட்டு நல்லா சிக்கன் வேகட்டும். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கா தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு இன்னைக்கு பொன்னி அரிசி தான் கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்துக்கலாம் அரிசியை. தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம.
இப்போ ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. சின்ன சைஸ் லெமனு. சீட்ஸ் எடுத்துருங்க. லெமன் ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பழத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையில தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ விசில் போட்டுக்கலாம். ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு விசில் நோக்கி இனிக்கி பாருங்க. ஆவி எதுவும் போகலை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. சூப்பரான சூடான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பர்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.